ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கடையில் புதுசாக ஒரு டிஷ் இறக்கியிருந்தாங்க. ஒரு பொருள் இறக்கியிருந்தாங்க. ஸோ இப்போ அதை தான் நம்ம கையில் தூக்கின்னு வந்துட்டோம். ஸோ அது என்னதுன்னு பார்த்துடலாம் வாங்க. மேபி இது யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நியூ லான்ச்சாக இருக்குது. பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம மோஸ்ட்லி மேகி இல்லைன்னா இப்படி தான் பார்த்துருப்போம். இதில் வந்து புது ஃப்ளேவர் இறங்கியிருக்கு. அதுவும் 10 ருபீஸ்க்கு. எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து ஸ்கீஸ்வான்னு பேர் இருக்குது இந்த ஃப்ளேவரு. இது வந்து மஞ்சூரியனான்னு இருக்குது பேர். மக்கள், எனக்கு ஒரு டவுட்டு. இங்கே இன்ஸ்ட்ரக்ஷனில் வெறும் மேகியை பாயில் பண்ணிட்டு மசாலா போட்டுடலான்னு இருக்குது. அப்பயே இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இருக்குது. யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ டக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு மேகியாக செய்ய போகிறோம். நான் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு அரை கிளாஸ் ஊற்றிக்கலாம். தண்ணி பத்தாது போல். ஸோ நான் 1.5 கிளாஸ் ஊற்றிருக்கேன் ஒரு மேகிக்கு. ஸோ நாளைக்கு இந்த ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். மோஸ்ட்லி இது எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம். மக்களே, ஒரு சில காலங்களாக நான் கேட்டுட்ருக்கேன், இந்த பொம்பளை பசங்களுக்கு சுடுதண்ணி வைக்க தெரியாதுன்றாங்க. அந்த பொம்பளை பசங்க தான் இப்போ நான் வந்து சமைச்சிட்ருக்கேன். ஸோ நான் 9th தான் படிக்கிறேன். பட் எனக்கு இருக்கிற இது எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் சொல்ல. பட் இருக்கலாம். ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி பேசுகிறேன் யாரும் நினைக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஹீட் ஆகி வேப்பர் வந்து இந்த மாதிரி சைட்லலாம் பபிள்ஸ் ஆகிற டைமில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த நூடுல்ஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க பிரித்து போட்டுடலாம். தண்ணி கம்மியாக வச்சேன்னு நினச்சி அதிகமாக வச்சுட்ருக்கேன் மக்களே. ரொம்ப சின்ன ஒன்று தான் இருக்குது. ஐயோ, நூடுல்ஸ் கலரே ஒரு மாதிரி இருக்குது மக்களே. ஒரு மாதிரி எல்லோயிஷா ஃபாக் வேறு. மசாலா கொட்டிக்கலாம். தண்ணி வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன பண்ண போகிறோமோ லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். மக்களே, இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன். நீங்கள் கரெக்டாக ஊற்றிக்கோங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழியில் நான் 2 நூடுல்ஸையும் ஒன்றா போட போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, ட்ரை பண்ணுறோம். நாங்கள் பார்த்துடலாம். ரெண்டும் ஒரு வேறு ஃப்ளேவர். இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணிடாதீங்கன்னு சொல்ல தெரியல. நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ மசாலா கொடுத்துக்கலாம். சூப்பியாக எடுக்கலான்னு பார்த்தா எல்லாமே நல்லா இதுவான பிறகு தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு சூடாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பைட் உங்களுக்கு தான், ஏன்னா நான் ரெடியாக இல்லை. ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சொல்கிற அளவுக்கு இல்லை, ஓகே தான். மேகினாலே அவள் தான். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.